ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கக்கூடிய சைன் ஃபார்முலாவை ஜியோஜிப்ரா ஜாமெட்ரி யூஸ் பண்ணி எப்படி யூஸ்லைஸ் பண்ணலாம், அதை எப்படி ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டியாக மாற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் 11ல் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 3 ட்ரிகனாமெட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் முக்கோணத்தின் பண்புகள் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய சைன் விதியை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சைன் விதி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். எந்த ஒரு முக்கோணத்திலும் பக்கங்களின் நீளங்கள் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியில் a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. இங்கே r என்பது முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்டை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஆன்லைனில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸில் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஜாமெட்ரி. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜியோஜிப்ராவில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. பட் அதில் நம்ம வந்து சைன் விதிக்கு வந்து ஜாமெட்ரி மட்டும் எனஃப். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் டூல்ஸில் பாலிகன் இருக்குது. அந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் இந்த கிராஃபிக்ஸ் வியூ, இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வியூ. ஸோ இங்கே ரேண்டமாக நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணி நான் ஒரு ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வேணும். நமக்கு இந்த ட்ரையாங்கிளோடைய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வேணும். ஸோ இங்கே பாருங்கள் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே போனால் மெஷர் அப்படிங்கிறதுல ஆங்கிள்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளோட மிடில் கிளிக் பண்ணால் பாருங்கள் இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோடைய நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அல்ஜிப்ரா வியூவை கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் பண்ண 3 பாயிண்ட்ஸு, ஒரு பாலிகன், ஒரு ட்ரையாங்கிள் T1ன்னு எடுத்துருக்கு. செக்மெண்ட்ஸ் அதாவது ABCன்னு இருக்குது. அதோடைய ஆங்கிள்ஸ் பாருங்கள். இது ஆல்ஃபா, இது பீட்டா, அது காமா. ஸோ இது அல்ஜிப்ரா வியூவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் இங்கேயும் நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஏதாவது ஒரு பிளேஸில் இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பின்னாடி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு இங்கே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த லைனை டச் பண்ணுங்கள். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸோ லேபிள் கொடுங்க. சிமிலர்லி அந்த அடுத்த லைன் ஸோ லேபிள். அதே மாதிரி இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேபிள். இன்னும் இந்த ஆங்கிள்ஸ் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆங்கிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய கலர் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். கலரை நீங்கள் அதோடைய ஒபாசிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இங்கே கிளிக் பண்ணுங்கள். அதோடைய கலர் சூஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய ஒபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது எனக்கு இங்கேயும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இதில் ஸோ லேபிள். இதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லேபிள். இங்கே கிளிக் பண்ணுங்கள் ஸோ லேபிள். ஸோ இந்த ஸோ லேபிள், ஸோ வேல்யூங்கிறது எல்லா ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குமே இது வந்து காமன் தான். அதனால் இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சைன் விதியை வந்து வெரிஃபை பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. ஸோ அதை நம்ம வந்து இங்கே டெக்ஸ்ட்டாக கொண்டு வந்துக்கலாம். டூல்ஸில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். மேலே பாருங்கள் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிட்டு என்ன இதுலன்னா சைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் நம்ம பண்ணுறோம். கீபோர்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் தான் வரும். சப்போஸ் அது வரக்கூடாதுன்னா கேன்சல் கொடுத்துட்டு ஸோ அந்த கீபோர்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வராது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுக்கலாம். அதை போல்டு பண்ணிக்கலாம். அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலரையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லாவை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். திரும்ப நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகலாம்.
போயிட்டு ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ பை சைன் ஏன்னு வேணும். அப்போ இங்கே லேட்டஸ்ட் ஃபார்மில் எனபிள் பண்ணிக்கோங்க. இங்கே அட்வான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அதோட இன்டர்ஃபேஸ் மாறும். ஸோ அதில் லேட்டஸ்ட் ஃபார்முலாவில் போனீங்கன்னா ஏ பை பி, அதாவது ஃப்ராக்ஷன்னா நீங்கள் கொடுக்கும்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஏக்கு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், அண்ட் பிக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா சைன் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு ஆங்கிள் சைன் ஏ. நீங்கள் ப்ரிவியூ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி கண்ட்ரோல் சி கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் வி, வழக்கமாக வேரில் பண்ணுறதே தான். அதே போல் இங்கே ஈக்குவல் டு கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதுன்னா இங்கே பி பை கேபிட்டல் பி, சி பை கேபிட்டல் சின்னு கொடுத்தா போதும். அப்போது இங்கே பி பை, அதே போல் இங்கே சி பை, இங்கே என்ன பண்ணோம்னா கேபிட்டல் பி வேணும். ஸோ கேபிட்டல் பி, இங்கே கேபிட்டல் சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2R 2 கேபிட்டல் ஆர். இப்போ நம்ம ஓகே கொடுக்கலாம். கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த கீபோர்டை க்ளோஸ் பண்ணிட்டு நோட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிசல்ட்ஸை நம்ம வெரிஃபை பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்ஜிப்ரா வியூக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏ பை, ஸோ இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, முக்கோணத்தில் நமக்கு சைன் விதி தெரியும். சைன் விதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கோணத்திலும் பக்கங்களின் நீளங்கள் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களின் சைன் மதிப்பிற்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி அதெல்லாம் இங்கே ஏ பை ஸ்மால் ஏ பை சைன், இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பாருங்கள், இந்த ஏவுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கீபோர்டில் போயிட்டு ஏபிசியில் இங்கே ஏபிசியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இங்கே ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஆல்ஃபா கொடுங்க, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ ஏ பை சைன் ஆல்ஃபா, அதாவது ஏ பை சைன் ஏ நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா பி பை சைன், ஸோ இந்த பிங்கிற பக்கத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பீட்டான்னு இருக்குது. ஸோ நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் போயிட்டு பீட்டான்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வச்சு கூட திரும்ப பீட்டான்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் இங்கே ரேஷியோ பாருங்கள், ஏ பை சைன் ஏவோட ரேஷியோ 9.6, பி பை சைன் பியோட ரேஷியோ 9.6. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பை கொடுக்கணும். இப்போ சி பை சைன் காமா கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ அதோட ரேஷியோ 9.6. இப்போது இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த ஏபிசி வேர்டெக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சைன் லான்னு சொல்கிறோம், சைன் விதின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது சைன் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த கான்செப்டை விசுவலைஸ் பண்ண வைக்கலாம். இந்த கண்டென்ட்டோட அவங்களை இன்ட்ராக்டிவ் பண்ண வச்சு இந்த கான்செப்டை இன்னும் அவங்க வந்து டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது ஏ பை சைன் ஏ, பி பை சைன் பி, சி பை சைன் சி ஈக்குவல் டு இந்த 2Rன்னு இருக்குது. இந்த 2R அப்படிங்கிறது என்ன, ஆறுங்கிறது நமக்கு தெரியும், முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம். சுற்றுவட்ட ஆரம்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு இந்த 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுற்றுவட்ட ஆரம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏபிசி வழியாக போகக்கூடிய இந்த 3 வேர்டெக்ஸ் வழியாக போகக்கூடிய ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ டூல்ஸ் போகலாம். டூல்ஸில் இங்கே சர்க்கிள்ஸில் பாருங்கள், ஸோ அது இல்லை, அதாவது சர்க்கிள் த்ரோ 3 பாயிண்ட்ஸ் 3 புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய இல்லை. அப்போ கீழே போங்க, ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மோர் கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சர்க்கிள் த்ரோ 3 பாயிண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏ, இந்த பி அண்ட் சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏபிசியை மூவ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நமக்கான சர்க்கிள் கிடச்சிருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதோடைய கலரும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கான சர்க்கிள் கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம என்ன வேணும் அப்படின்னா ரேடியஸ் வேணும். அந்த ரேடியஸுடைய 2 டைம்ஸ் வேல்யூ தான் இந்த ரேஷியோக்கு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். சப்போஸ் இங்கே 7 இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ 7 7 7 இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேடியஸ் வேல்யூ என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணால் வரணும். அப்போ 3.5 இருக்கலாமா, செக் பண்ணுவோம். இப்போது ரேடியஸ்னு கமெண்ட் அடிங்க. அடிச்சிங்கன்னா
ஸோ ரேடியஸ் இது ஒரு கானிக், சர்க்கிள் வந்து ஒரு கானிக்ங்கிறதுனால அந்த கமாண்டில் இருக்கும் ரேடியஸ் கானிக். இங்கே இந்த கானிக் என்ன நேமில் இருக்குன்னா ஜீன் இருக்குது. என்ட்ரு கொடுங்க. வாவ் 3.5 கிடச்சிருச்சு. அதாவது இந்த ரேஷியோஸோடைய 2 டைம்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3.5. இப்போ இந்த ஏவை நம்ம என்ன பண்ணலாம்னா மூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் பிஹெச்ஹெச் பார்க்கலாம். அதே போல் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கோணத்தின் பண்புகள் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய சைன் விதியை விஸ்வலைஸ் பண்ணி நம்ம காட்ட முடியும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டோட லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கூட அவங்க இதோட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை இன்ட்ராக்ட் பண்ண முடியும், விஸ்வலைஸ் பண்ணி காட்ட முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களும் ஷேர் பண்ண முடியும். தேங்க்யூ.